Hello viewers, University Counselling ME, MTech, MArc and M-Plan-க்கான University Counselling-க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CETA-PG கேட்டகரி ரேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கிரீவன்ஸஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு CEAP-2024க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி கேட்டகரி தனியாகவும் அதே மாதிரி வந்து பிஜி கேட்டகரி CETA-PG கேட்டகரிக்கு தனியாகவும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் ரேங்க் டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து லாகின்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் CETA-PG ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு உங்களோட ரேங்க் டீடைல்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்துறோம். கவுன்சிலிங் ஷெட்யூல் இதுதான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் CETA கேட்டகரிக்கு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டோட உங்களுக்கு பப்ளிகேஷன் மெரிட் லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு 22 அன்றைக்கி. உங்களுக்கு கிரீவன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 22 மேலேருந்து உங்களுக்கு 29 மே வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 26லேருந்து ஜூன் 28 ஆஃப்டர்நூன் 12 o'clock நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கணும். அதேமாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 28 உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clock ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதேமாதிரி கன்ஃபர்மேஷன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு இது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 30 வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 28க்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கணும். ஜூன் 28லேருந்து 30 ஆஃப்டர்நூன் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1 வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1லேருந்து ஜூலை 3 ஈவினிங் 6 o'clock நீங்கள் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் மார்னிங் 9 o'clock வந்து உங்களுக்கு ஜூலை 4 அன்றைக்கி உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 10th நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்போர்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 15th ஜூலை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அவங்க காலேஜஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு 2nd வந்து உங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு நீங்கள் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸு. நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் நிறைய அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பிஜி கேட்டகரி கேட்டிருக்கோம் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் பிஜி கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இதுதான் டேட்ஸு. இந்த டேட்ஸ் தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் அகெயின் வந்து இதுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்தந்த கவுன்சிலிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு பிஜி ரிலேட்டடாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.